இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆதார் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தற்போது மிகவும் முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று விலகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஆதார் அட்டையில் மோசடிகளை தடுக்க புதிய தொழில்நுட்பத்தை மத்திய அரசு அறிமுகப்படுத்த உள்ளது. கைரேகைக்கு பதிலாக முகத்தை ஸ்கேன் செய்யும் முறை விரைவில் வர உள்ளது. இதனால் வாடிக்கையாளர்களுக்கு நேரம் மிச்சமாகும் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஆதார் அட்டை இந்தியர்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகவும் முக்கியமான அடையாள ஆவணங்களில் ஒன்றாகும். பிறப்பு முதல் இறப்பு வரை எல்லாவற்றிற்கும் ஆதார் அட்டை தேவைப்படுகிறது. அரசு மற்றும் தனியார் வேலைகளுக்கும் ஆதார் அட்டை பயன்படுத்தப்படுகிறது. இந்த அட்டை தற்போது மோசடி செய்யப்படுவதாக புகார்கள் வந்துள்ளன. எனவே மோசடியை தடுக்க ஆதார் விதிகளில் மாற்றம் செய்யப்பட உள்ளது. குழந்தைகளுக்கான நீல ஆதார் அட்டை மற்றும் மற்ற அனைவருக்கும் இந்த அட்டை மிகவும் அவசியமாகும். அரசின் புள்ளி விவரப்படி இந்தியாவில் 130 கோடி மக்களுக்கு ஆதார் அட்டை உள்ளது. ஆதார் அட்டையை புதுப்பிக்க மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஆதார் அட்டையின் பயன்பாடு இன்னும் எளிதாக்கப்படலாம். இனி வாடிக்கையாளர்கள் நீண்ட வரிசையில் மணிக்கணக்கில் காத்திருந்து கைரேகை மற்றும் ஓடிபி கொடுக்க தேவையில்லை. இப்போது கேமரா முன் நின்றால் உடனடியாக வேலை முடிந்துவிடும் என்று கூறப்பட்டுள்ளது. கைரேகைக்கு பதிலாக வாடிக்கையாளர்களின் முகத்தை நேரடியாக ஸ்கேன் செய்வதன் மூலம் அனைத்து வகையான வேலைகளையும் செய்ய முடியும். மேலும் இது தொடர்பாக புதிய தொழில்நுட்பங்கள் கொண்டு வரப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வங்கி, இ-காமர்ஸ் மற்றும் பயணத்தில் அதிக நேரம் மிச்சமாகும் என்று கூறப்பட்டுள்ளது. இது வாடிக்கையாளர்களுக்கு மிகவும் வசதியாக இருக்கும். காலப்போக்கில் மக்களின் கைரேகை மாறுவதால் பல நேரங்களில் பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. எனவே முகத்தை வைத்து இந்த வேலை முடிவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மோசடி செய்பவர்கள் பல ஆதார் அட்டைகளை வைத்திருந்தால் இந்த தொழில்நுட்பம் தொடங்கப்பட்டால் அனைத்து போலி ஆதாரம் கண்டுபிடிக்கப்பட்டு அனைத்து குற்றவாளிகளும் அடையாளம் காணப்படுவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. விரைவில் பார்த்தீங்கன்னா ஆதாரில் அப்டேட் செய்வதாக இருந்தாலும் திருத்தம் செய்வதாக இருந்தாலும் முகத்தை ஸ்கேன் செய்து திருத்தம் அல்லது அப்டேட் மேற்கொள்ளலாம் என்று கூறப்பட்டுள்ளது. விரைவில் இது நடைமுறைக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதுதான் ஆதார் அட்டை வைத்திருப்பவர்களுக்குள்ளின முக்கிய அறிவிப்பு. அடுத்தது ஆதார் கார்டு எப்படி உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம். உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போய்ட்டு மை ஆதார் யுஐடிஐ ஜிஓவின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. அப்படி இல்லைனா மை ஆதார் ஜிஓவின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே மை ஆதார் .uidi.gov.in ஒரு வெப்சைட் ஷோகும். அந்த வெப்சைட் செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ணி ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு டவுன்லோட் ஆதார்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அது நீங்கள் கிளிக் பண்ணி ஆதார் நம்பர், என்ரோல்மெண்ட் ஐடி நம்பர், விர்ச்சுவல் ஐடி நம்பர்னு இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் ஆதார் நம்பர் என்டர் பண்ணலாம், விர்ச்சுவல் ஐடியும் என்டர் பண்ணலாம். கரெக்டாக அந்த டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணிவிட்டு கேப்சா கோடு கொடுத்துருப்பாங்க. கேப்சா பார்த்து என்டர் பண்ணுங்கள். கேப்சா என்டர் பண்ண பிறகு சென்ட் ஓடிபின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதார் கார்டு கூட என்ன மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்கும் அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஓடிபி என்டர் பண்ண பிறகு உங்களுக்கு மாஸ்க் ஆதார் வேணுமான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. மாஸ்க் ஆதார்னால் ஆதார் கார்டுடைய கடைசி 4 நம்பர் தான் ஷோ ஆகும். மற்ற நம்பர்லாம் ஹைட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ஆப்ஷனை டிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு டவுன்லோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆதார் கார்டு வந்து பிடிஎஃப் ஃபார்மேட் டவுன்லோட் ஆகிடும். அதன் பிறகு கங்க்ராச்சுலேஷன் ஆதார் கார்டு சக்ஸஸ்ஃபுல்லி டவுன்லோட் வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ண ஆதார் கார்டு வந்து பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டர்னு வரும். பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேமுடைய முதல் 4 லெட்டர் கேப்ஸ்லையும் அதற்கு பக்கத்தில் நீங்கள் பிறந்த வருடத்தையும் என்டர் பண்ணணும். அந்த பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் பண்ணாலே இந்த ஃபைல் இஸ் பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டர் அந்த மாதிரி வரும். அதில் போய்ட்டு உங்கள் நேமுடைய முதல் 4 லெட்டர் கேப்ஸ்லையும் அதுக்கு பக்கத்தில் நம்பரையும் என்டர் பண்ணுங்கள். பிறந்த வருடத்தையும் என்டர் பண்ணாலே ஆதார் கார்டு டவுன்லோட் ஓப்பன் ஆகிடும். இல்லை நார்மல் ஆதார் கார்டில் எல்லா டீட்டெயில்ஸ் இருக்க மாதிரியே இருக்கும். ஆனால் வந்து ஆதார் கார்டு நம்பர் மட்டும் ஹைட் பண்ணிருப்பாங்க. கடைசி 4 நம்பர் மட்டுமே ஷோ ஆகும். இதுதான் வந்து மாஸ்க் ஆதார். நீங்கள் மாஸ்க் ஆதார் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு டிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மாஸ்க் ஆதார் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். உங்களுக்கு நார்மல் ஆதார் கார்டு வேணுன்னா அந்த ஆப்ஷன் நீங்கள் டிக் பண்ணாமல் ஓடிபி வெரிஃபை பண்ணி டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நார்மலான ஆதார் கார்டு ஓப்பன் ஆகிடும். அதில் பார்த்தீங்கன்னா நம்பர்லாம் ஹைட் பண்ணியிருக்க மாட்டாங்க.
உங்களுக்கு நம்பர் எல்லாமே கிளியராகவே ஷோ ஆகும். இதுதான் வந்து மாஸ்க் ஆதார் மற்றும் நார்மல் ஆதாருக்கு டெவலப் பண்ணுற மெத்தட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.